Good afternoon students. So next நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 3.1 ஓகேங்களா. So exercise 3.1 the first sum, if the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the value is increased by 52 cubic units. Find the volume of the cuboid. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு cubic box கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ cubic boxங்கிறது வந்து 3 sides இருக்கிறது ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து லென்த்து பிரெத்து ஹைட்டு ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சைஸ் ஆஃப் ஏ கியூபிக் பாக்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை ஒவ்வொரு சைடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ லென்த் 1 யூனிட் பிரெத் 2 யூனிட் ஹைட்டு 3 யூனிட்ஸ்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ்டு ஆகிற அந்த கியூபிக் பாக்ஸோட வால்யூம் வந்து 52 கியூபிக் யூனிட்ஸ் ஓகேங்களா. அப்போ ஒரிஜினல் வால்யூம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ கான்செப்ட் என்னன்னா சரியா ஓகே. now the solutions, let x be the side of the cube ஓகேங்களா. ஸோ அந்த கியூபோட சைட்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ வால்யூம் கியூபோட வால்யூம் வந்து ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் கியூப் ஓகேங்களா. இப்போ லென்த்து பிரெத்து ஹைட்டு இந்த 3 பக்கமாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ அப்போ லென்த்து 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுதால் x + 1, breadth 2 யூனிட் இருக்கிறதால x + 2, height 3 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுதால x + 3. இப்போ வால்யூம் ஆஃப் த cuboid that is equal to என்னதுன்னா மல்டிப்ளை பண்ணுறது ஓகேங்களா. அப்போ x + 1 × x + 2 × x + 3. இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த புதுசாக வந்துருக்கிற அந்த கியூபாய்டோட வால்யூம் வந்து 52 யூனிட்ஸ். அப்போ x + 1 × x + 2 × x + 3 is equal to 52 யூனிட்ஸ். அப்போ இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு x + 1 x + 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x² + 3x + 2 × x + 3. அகைன் இந்த x² + 3x + 2 × x + 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you get the answer x³ + 3x² + 3x² + 9x + 2x + 6 is equal to ஸோ இந்த x³ + 52 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னதுன்னா x³ இந்த x³ கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த என்ன கிடைக்குன்னா 6x² + 11x - 46 is equal to 0. அதாவது இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 6x² + 11x - 46 is equal to 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 6x² + 11x - 46 இது வந்து ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணால் ஐ மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர் x is equal to 2. அனதர் ஒன் வந்து நெகட்டிவ்ல வரும் சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு தேவை இங்கே பாசிட்டிவ் ஆன்சர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அப்போ x is equal to 2ங்கிறது தான் பாசிட்டிவ் ஆன்சர். இன்னொன்று வந்து நெகட்டிவ்ல கிடைக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ நெகட்டிவ் ஆன்சர் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்து எக்ஸுங்கிறது வந்து சைடுனா வந்து என்னன்னா லென்த் எப்பயுமே என்ன வரும்னா நெகட்டிவ்ல வராது. ஸோ ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஓகேங்களா. ஸோ அப்போ x is equal to 2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தென் we get volume of cube is x³ ஃபார்முலா. அப்போ x³ is equal to 2³ அப்போ 2³ னா 8 cubic units ஓகேங்களா. ஸோ அகைன் இந்த சம மறுபடியும் ஒரு பார்த்தலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ if the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. அதாவது வந்து ஒரு கியூபிக் பாக்ஸோட சைஸை நீ இன்க்ரீஸ் பண்ணினா அதோட ஒரிஜினல் வால்யூத்திலிருந்து 52 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரிஜினல் வால்யூம் வந்து x³ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 52 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா x³ + 52ன்னு வரணும் ஓகேங்களா. அப்போ இந்த x³ கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு சைடு அந்த லென்த் ஆஃப் த கியூபோட லென்த் வந்து என்னன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் x³. ஸோ அப்போ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு சிம்பிளி பண்ணும்போது கடைசியாக x is equal to 2ன்னு உனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ x is equal to 2 அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா கொடுத்துருக்கிற கியூபோட ஒன் சைடு ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட வால்யூம் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபார்முலா வந்து x³. ஸோ அப்போ x³ னா 2 கியூபோட வேல்யூ 8 cubic units ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கொடுத்துருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போகலாமா. ஓகே, construct a cubic equations with roots. First one 1, 2, 3. Second one வந்து 1, 1, and -2. Third one வந்து -2, 1/2 and 1 ஓகேங்களா. அதாவது என்ன பண்ணுறோம்னா cubic equation ஃபார்ம் பண்ணும் வித் ரூட்ஸ் வந்து 1, 2, 3 ஓகேங்களா. இப்போ அவங்களே கொடுத்துறாங்க 1, 2, 3ங்கிறது ரூட்ஸ். அப்போ x is equal to 1, x is equal to 2, x is equal to 3 அப்படியே எவ்வளோ இருக்கும் +1 இந்த -1
plus 2 இருந்தா minus 2 plus 3 இருந்தா minus 3 அப்படி உள்ள கொண்டு வந்துறலாம் நம்ம ஈஸி இது ஃபார்மேட் தான் ஓகேங்களா அப்ப x - 1 into x - 2 into x - 3 equal to 0 அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா x square minus 2x minus x அதாவது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கனா சரிங்களா அதாவது x - 1 ஐயும் x - 2 ஐயும் மல்டிப்ளை பண்ணா you will get the answer x square minus 2x minus x plus 2 into x - 3 equal to 0 மறுபடியும் என்ன பண்றீங்க இதல சிம்பிளிஃபை பண்ணா minus 2x minus 2x minus 3x ஆ மாறிடும் அது நெக்ஸ்ட் வந்து இந்த x ஸ்கொயரோட இந்த x மல்டிப்ளை பண்ணா x கியூப் இந்த x ஸ்கொயரோட 3 மல்டிப்ளை 3x ஸ்கொயர் அடுத்து நெக்ஸ்ட் இந்த 3x ஓட x மல்டிப்ளை பண்ணா minus 3x ஸ்கொயர் 3x ஓட 3 மல்டிப்ளை பண்ணா plus 9x 2 into x 2x 2 3s are 6 minus 6 is equal to 0 அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணா you will get the cubic equations x cube minus 6x square plus 11x minus 6 is equal to 0 another one second sum 1 and minus 1 1 and minus 2 ஓகேங்களா சோ இத வச்சு என்ன பண்ணனும்னா ஒரு cubic equation பண்ணும்போது the same format x is equal to 1 x is equal to 1 and x is equal to minus 2 அப்ப x is equal to 1 னா x minus 1 x is equal to x minus 1 x minus x is equal to minus 2 னா x plus 2 equal to 0 சோ அப்ப இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப x minus 1 x minus 1 மல்டிப்ளை பண்ணா x square minus 2x plus 1 into x plus 2 again இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா x cube minus 3x plus 2 equal to 0 னு கிடைக்கும் so this is your required cubic equations ஓகேங்களா so next third one 1 1 by 2 and 1 so x is equal to 1 x is equal to 1 by 2 and x is equal to 1 அப்ப plus 1 இந்த இடத்துல minus 1 அப்ப x minus 1 1 by 2 இந்த இடத்துல minus 1 by 2 x minus 1 by 2 அதே மாதிரி x is equal to 1 இந்த இடத்துல minus 1 equal to 0 அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா x minus 1 2 times இருக்குது அப்ப x minus 1 the whole square next into x minus 1 by 2 equal to 0 அப்ப x minus 1 the whole square வந்து என்ன பண்ணனும்னா எக்ஸ்பான்ஷன் பண்ணினா x square minus 2x plus 1 into 2x அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2x minus 1 into 1 by 2 equal to 0 so இது சிம்பிளிஃபை பண்ணா you will get the 2x cube minus 5x square plus 5x 4x minus 1 equal to 0 this is your required cubic equations ஓகேங்களா so next third question